வெல்கம் ஸ்டூடெண்ட். ஐம் கணேசன். இந்த மேட்ரிசஸ்ல இந்த மல்டிப்ளிகேஷனை கற்றுக்கலாம். பேசிக்ஸ் இது தெரிஞ்சால் தான் ஃபர்தர் டாபிக்ஸ் வந்து நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியும். சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ மேட்ரிக்ஸ். ஏன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். ஏன்றது 1 -1 2 3. ஸோ இந்த மேட்ரிக்ஸ்ல வந்து நான் ஏ ஸ்கொயரும் ஏ கியூபும் கண்டுபிடிக்க போறேன். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஏ ஸ்கொயருக்கு ஏ இன்ட்டு ஏ. ஸோ மைனஸ் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஏ அப்படியே எழுதிக்கோங்க. 1 -1 2 3. திருப்பி ஏவை எழுதிக்கோங்க. 1 -1 2 3. சரி, இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஷேப் எல் ஷேப்ல இந்த ரோவை இந்த காலம், அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த காலம், இது மாதிரி வரிசையை ஒவ்வொன்றா நம்ம மல்டிப்ளை பண்ணணும். பார்த்தீங்கன்னா இது மாதிரி எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமா மல்டிப்ளை பண்றோம். அதே ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் காலத்தை மல்டிப்ளை பண்றோம். அடுத்தது இந்த ரோ வந்துடணும். செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 3 1 2 மல்டிப்ளை பண்றோம். அதே 2 3 -1 + 3 மல்டிப்ளை பண்றோம். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கிட்டு இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ எப்படி மல்டிப்ளை பண்றோம்னா 1 × 1 1 -1 × 2 -2. அதே மாதிரி இது எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 × -1 -1 -1 × 3 -3. So 2 × 1 2 plus 3 × 2 6. அதே மாதிரி இது 2 × -1 -2 plus 3 × 3 9. அப்போ ஃபைனலாக இதோட ஆன்சர் வந்து -1 -4 8 7. ஸோ இதுதான் ஏ ஸ்கொயர். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் மல்டிப்ளை பண்றதுனால இந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன். ஸோ நல்ல ப்ராக்டிஸ் ஆன பிறகு நீங்க இனிமேல் டைரக்டா போட பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ இப்படிதான் ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஏ கியூப் கண்டுபிடிக்கலாம். ஏ கியூப் கண்டுபிடிக்கணும்னா ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ. சரி, அது எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்ப்போம். ஸோ நான் இப்போ ஏ கியூப் கண்டுபிடிக்க போறேன். ஏ கியூப்ன்றது ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ. ஸோ ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இப்போதான் நம்ம கண்டுபிடிச்சோம். -1 -4 8 7 இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸ். ஆல்ரெடி ஏ மேட்ரிக்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை நம்ம இப்போ எழுதுவோம். 1 -1 2 3. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இதேதான். ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோனா -1 -4 அதை 1 2 மல்டிப்ளை பண்றேன். அதே ரோவை செகண்ட் காலம் -1 -3 மல்டிப்ளை பண்றேன். அது முடிஞ்ச உடனே செகண்ட் ரோ எடுத்துக்கணும். செகண்ட் ரோ வந்து 8 7 ஃபர்ஸ்ட் காலம் 1 2 மல்டிப்ளை பண்றேன். அதே 8 7 செகண்ட் காலம் -1 + 3 மல்டிப்ளை பண்றேன். ஸோ பண்ணிட்டு இப்போ டைரக்டா as usual மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்றது தான். -1 × 1 -1 -4 × 2 -8. அடுத்து இது எடுத்தீங்கன்னா -1 × -1 +1 -4 × 3 -12. 8 × 1 8 +7 × 2 14. அடுத்து இது எடுத்தீங்கன்னா 8 × -1 -8 7 × 3 21. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா -9 -11 14 + 8 வந்து 22. இது வந்து -6 8. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா 7 3s are 21. ஸோ 8 × -1 -8 7 3s are 21. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இதுல 21 அதுவும் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 21 - 8 வந்து 13. இதுதான் ஏ கியூப். ஸோ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்ல வந்து ஏ ஸ்கொயரும் ஏ கியூபும் கண்டுபிடிச்சிட்டோம். ஏ ஸ்கொயர் வந்து -1 -4 8 7. ஏ கியூப் வந்து -9 -11 22 13. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளவுதான்.